விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 4ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையின் மூலமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது தொடரப் போகின்றதா, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களானது பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப சூழ்நிலையிலும் சரி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது என பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது உள்ளது. மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4/3/2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரமாகின்றார். 9/3/2025 அன்று புதன் பகவான் வக்ரமாகின்றார். 14/3/2025 அன்று சூரிய பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 18/3/2025 அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகின்றார். 30/3/2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தியாகின்றார். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடக்கூடிய குணமுடைய கும்பராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாகவே பார்த்தீங்கன்னா நடக்குங்க. எதிர்பார்த்த பணமானது சேரும். சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்த திறமைகளானது பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க. பல வகையிலும் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலைகளானது காணப்படுங்க. இடமாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். சுப செலவுகளும் ஏற்படும். வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கானது காணப்படுங்க. செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். தேவையான பண வசதிகளும் கிடைக்குங்க. விரிவாக்கங்கள் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றங்களானது தாமதப்படலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடும் முன்பு தயக்கங்களானது ஏற்பட்டு பின்னர் தெளிவுகளானது உண்டாகும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்குங்க. குழந்தைகளுக்கான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்களானது முடிவிற்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபங்களானது கிடைக்க பெறுவீர்கள். இடமாற்றங்களானது ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வங்களை காட்டுவீர்கள். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள். கடன் பிரச்சனையும் உங்களுக்கு குறையும். வீண் அலைச்சல், வீண் பயங்களானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவீர் அப்படின்னே சொல்லலாம். வீண் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். வேலையினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாங்க. திட்டமிடுவதில் பின்னடைவுகளானது ஏற்படலாம். பணவரவானது எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும். பெரியோர்களினுடைய நேசங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வாகன யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களும் உண்டாகுங்க. அதன் மூலமாகவே நன்மையும் ஏற்படும். பண வரவுகளானது ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலைகளானது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும் என்றாலுமே ஒற்றுமையானது குறையாது. அதேபோல் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்களானது அமையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவைகளும் அணுகலும் கெட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் இப்பொழுது உண்டாகுங்க. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை தவிர்க்கவும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதனால அலைச்சல்களும் உங்களுக்கு குறையும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகளானது தோன்றி மறையும். மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றலானது உண்டாகுங்க.
சற்று அலைச்சல்கள், சுகவாழ்வில் சோதனைகள் ஏற்பட்டாலுமே பண வரவுகள் தேவைக்கேற்றபடியே அமையுங்க. அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகளும் உண்டாகும். மேலுமே அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளானது உண்டாகுங்க. பணவரவானது மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படுங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்குங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். பெண்களால் பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க. ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை அளவோடு பேசவும், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளும் கிடைக்குங்க. ஆனாலுமே பணிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவே இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே விற்பனை அதிகரிப்பதுடன் லாபங்களானது படிப்படியாகவே உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலமாகவே ஆதாயங்களும் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நடக்கலாங்க. உடல் ஆரோக்கியங்களானது ஏற்படும். எதிர்பாலினத்தால் பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும். பண வரவுகளும் ஏற்படுங்க. வீண் அலைச்சல், திடீர் கோபங்களானது உங்களுக்கு உண்டாகலாம். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மதிப்பும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறையும் அப்படின்னு சொல்லலாம். போட்டிகளும் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை இப்பொழுது நல்லபடியாகவே முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாகவும் இருக்கும். அதே போல வாக்கு வன்மையால் நன்மைகளும் ஏற்படும். குடும்பாதிபதி குருவினுடைய சஞ்சாரத்தினால குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது தீருங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளியானது குறையும். மறைமுக எதிர்ப்புகளானது பார்த்தீங்கன்னா நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுடைய வழியில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். நண்பர்களால் தொந்தரவுகளானது ஏற்படலாம். பெண்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்வதனால வீண் அலைச்சல்களானது உண்டாகலாங்க. காரிய வெற்றி, பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். துறையினருக்கு இருந்த போட்டிகளானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. பழைய பாக்கிகளானது வசூலாகும். சக கலைஞர்கள் மூலமாகவே நன்மைகளானது ஏற்படுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். நேர்மையாக சிறப்பாக பணிகளையும் செய்து பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர். அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகளானது கிடைக்கக்கூடும். எல்லா வகையிலுமே நன்மைகளானது ஏற்படுங்க. தேவையான உதவிகள் தக்க சமயத்திலே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்களானது சாதகமாகவே முடியும். வரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. தடைகளானது நீங்கி முன்னேற்றத்தையும் நீங்கள் காண்பீர்கள். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள். பாடங்களில் கவனத்தை செலுத்துவது அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்குங்க. உறவினர்களிடமும் பழகுவதில் கவனங்கள் தேவை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவானது திருப்திகரமாகவே இருக்கும். எதிலும் முன்னேற்றங்களானது காணப்படுங்க. முழு கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக. உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவுடன் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். மன அமைதி, குடும்பத்தில் சுபிச்சங்களும் ஏற்படுங்க. அதேபோல் வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர் அப்படின்னே சொல்லலாம். எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் இப்பொழுது விலகி விடுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகளானது நீங்கி செயல்களில் வேகத்தையும் காண்பீர். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த தடைப்பட்ட காரியங்களானது இப்பொழுது சாதகமாகவே முடியலாம். பணவரவும் ஏற்படும். தடைகளானது நீங்கி முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பார்கள். பாடங்களில் கவனத்தை செலுத்துவது அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை வெண்ணெய் சாற்றி வழிபட மனோ தைரியங்களானது கூடுங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.